வெல்கம் பேக் டு மை சேனல் வணிகபுரி 360. நல்லா இருக்கீங்களா மக்களே? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூழ்நிலையில் பேசியிருந்தோம், ஈரான் போரை பற்றி பேசியிருந்தோம். இப்போ எல்லாம் முடிவுக்கு வந்துட்டு எல்லாமே சகஜமாகிடுச்சு. அவங்க முடிவுக்கு சகஜமாகி பெட்ரோல், எல்லா நாட்டுக்கும் பெட்ரோல், கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி போயிட்டுருக்கு. ஒரு பீப்பாயிலுக்கு $110 இருந்த பீப்பாயில் அப்போ போரினப்போ இப்போ 85க்கு இறங்கியிருக்கு. இதனால் மக்கள் என்ன பெட்ரோல் விலை அதிகமாக ஏற்றிட்டாங்க. நம்ம கவர்மெண்ட்டு $108 கொண்டு வந்திருக்காங்க. அது 110 பீப்பாயில், ஒரு பீப்பாயின் விலை $110 இருக்கும்போது ஏற்றப்பட்ட விலை இப்போ அதே விலையில் தான் இருக்குது. ஆனால் ஏற்றுமதியினுடைய பீப்பாயில் விலை $85 குறைச்சிருக்காங்க. ஆனால் பெட்ரோலில் பார்த்திங்கன்னா அதே விலை தான் இருக்குது. ஏறினது தான், அதை இறக்க மாட்டுறாங்க. குறைவாக இறக்குனா தானே நம்ம ஏழைப்பட்ட மக்கள் நம்ம பயனடைய முடியும். ஏழைப்பட்ட மக்களை இப்போ அரசாங்கமும் கண்டுகொள்ள மாட்டுது. என்ன தான் பண்ணுறது? நாளடைவில் நம்மளுடைய தேவைகளுக்கு பணம் அதிகமாக கொடுத்து தான் நம்ம தேவையை நிறைவேற்றி கொள்ள ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா பெட்ரோலும் நம்ம அடிப்படை தேவைகளும் ஒன்றா மாறிடுச்சு. நான் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறந்தாலும் வண்டிக்கு தேவையானது பெட்ரோல் வாங்கணும். பெட்ரோல் வாங்கி ஆகணுன்னா 1 லிட்டரு விலை $108 சொச்சம் வருது. இதை நம்ம கவர்மெண்ட்டு குறைக்கணும். ஏன்னா பீப்பாயில் விலை குறைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் குறைச்சி ஏழை மக்களை நல்வழிப்படுத்தி, சீர்படுத்தி, செம்மைப்படுத்தி வைங்க. அதெல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பெட்ரோல்னால் எவ்வளோ மக்கள் எவ்வளோ துன்பங்களும் துயரங்களும் பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த விலை ஏற்றத்தினால ஏன் இன்னும் குறைக்காமல் வச்சுருக்காங்க? மக்களாகிய நாம் தான் கேட்கணும். கேட்டு அந்த பெட்ரோலின் விலையை குறைக்க வைக்கணும். அப்போ தான் நம்ம ஏழை எளிய மக்கள்லாம் அதில் பயனடைய முடியும். அதனால் மத்திய கவர்மெண்ட்டை நம்ம தான் போராடி, மன்றாடி, கைகூப்பி வணங்கி அந்த பெட்ரோல் விலையை குறைக்க சொல்லணும். இதே மாதிரி நம்ம பெட்ரோலில் போயிடுச்சுன்னா நம்ம அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய இயலாது. அதனால் அந்த அடிப்படை தேவைக்காக இந்த பெட்ரோலை நம்ம விலையினுடைய ஏற்றத்தை குறைச்சே ஆகணும். அதை மத்திய கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. அது மத்திய கவர்மெண்ட் அரசை நான் கைகூப்பி கும்பிட்டுருக்கிறேன். குறைங்க, பெட்ரோல் விலையை குறைங்க. நன்றி, வணக்கம்.